பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கூட சந்தோஷமாவே நீங்க இல்லை. ஏதோ நடக்காத மாதிரி இப்படி அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. அது இப்போ என்ன பண்ண சொல்ற? நம்ம அம்மா அப்பாவா ஆக போறோம். உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லையா? இல்லை சத்தா, நமக்கு இப்போ குழந்தை வேணும். ஏன்? ஏன்னா இப்போ நமக்கு குழந்தை பிறந்தா நான் செய்கிற இந்த வேலைக்கு நல்லது இல்லைன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியக்காரர் சொல்லியிருக்காரு. இப்போ குழந்தைய பற்றி யோசிக்காதீங்க, ஒரு 3 வருஷம் தள்ளி போட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் குழந்தை வேணாம் நினைக்கிறேன், கழிச்சிடலாம். என்ன முட்டாள் மாதிரி பேசுறீங்க? உங்க ஜோசியத்துக்காகலாம் என்னால என் பிள்ளைய கலைக்க முடியாது, புரியுதா? உன் பிள்ளையா? அது என் பிள்ளடி. அது இருக்கணுமா வேணாமான்னு நான் தான் முடிவெடுப்பேன், நீ இல்லை, புரியுதா? இங்கே பாரு சித்தா, கொஞ்ச நாளாவே என் வேலையில் எதுவுமே சரியா இல்லை, எல்லாம் தப்பு தப்பாக நடக்குது. இப்போ நீ இதை சொல்கிறத வச்சு பார்த்தா உனக்கு இதனால தான் இப்படிலாம் நடக்குதுன்னு எனக்கு யோசிக்க தோணுது. அதான் சொல்கிறேன், இந்த குழந்தை நமக்கு வேணாம், கலைச்சிடலாம். இல்லை நொல்லன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அப்புறம் என்னோட இன்னொரு முகத்தை நிற்பாங்க. நீ செய்யற அந்த கேவலமான வேலைக்கு நான் என் பிள்ளைய கலைக்கணுமா?